ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நான் சிக்கன் பிக்கிள் பண்ணியிருந்தேன் போன வாரம். அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அபிப்பிராயங்கள்லாம் சொல்லுங்கள், கமெண்ட்லாம் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஈவினிங் டிஃபன் கொடுக்கறதுக்குள்ள ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். கேரளாவில் அது ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷு, ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு, ஏலாஞ்சி அது பேர். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு அல்லது மைதா மாவு 3 பங்கு. இப்போ நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் 1 பங்கு அரிசி மாவு. கோதுமை மாவுனா கொஞ்சம் ஒட்டி வரும் தோசை, மைதா மாவுனா ஈஸியாக வரும். எலாஞ்சி ஆக்சுவலி கோதுமை மாவில் தான் பண்ணுவாங்க. சுகரு நல்லது இல்லைன்றதுனால குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கும்போது நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கலாம். அப்புறம் உப்பு மாவில் போடுறதுக்கு, ஏலக்காய் 3 பொடிச்சு வச்சுக்கணும். அப்புறம் தேங்காய் திருவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ தோசை சுடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளார பூரணம் வைக்கிறதுக்குள்ள மாதிரி தான் அது. தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இது சுடுறதுக்கு நெய் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி மாவு கலக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் இந்த கோதுமை மாவையும் அரிசி மாவையும் கலக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. நல்லா பேட்டர் ஆக்கிக்கோங்க. தோசை சுடுற பருவத்தில் ஆக்கி வச்சுக்கோங்க. நல்லா மாவு பாருங்கள், நல்லா கட்டி போகிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி எடுத்து 2 நிமிஷம் வைங்க. நீங்கள் உங்களுக்கு வீட்டில் கெஸ்ட்டெல்லாம் வராங்க, திடீர்னு என்னாவது கொடுக்கணும், ஒன்றும் இல்லை, ஸ்நாக்ஸாக பேசிகிட்டே இருக்கும்போதே இதை பண்ணிடலாம். கொஞ்சம் மாவை கலக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் திருவினிங்கன்னா கடகடன்னு இதை பண்ணிடலாம். அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கும் வந்தவங்களுக்கு எதாவது கொடுத்தோமேன்னு இருக்கும். அது மாதிரி ஈஸியான ஒரு டிஷ் தான் இது. ஒரு ஐட்டம் தான் அது. அதனால் இதை பண்ணுறது ரொம்ப நிமிஷத்தில் பண்ணுற விஷயம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த தேங்காய் நான் 2 விதமாக காமிக்கிறேன். அதனால் இது கொஞ்சோண்டு தேங்காய் அதில் போட்டுட்டு அது கூட அந்த சுகர் போட்டுக்கிறேன். சுகர் போட்டு இந்த ஏலக்காவையும் போட்டு, ஏலக்காய் தூளையும் போட்டு பாருங்கள், சுகரையும் போட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏலக்காய் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, தெரியும் இல்லையா? அது ஒரு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் எல்லாம் கொடுக்கும். ஸோ சிலவங்களுக்கு ஏலக்காய் பிடிக்காது, அவங்களாம் வெறுமா சுகர் போட்டு கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு தோசை சுட்டுட்டு பரவாயில்ல பார்த்திங்களா, கொஞ்சம் ஒட்டுது பாருங்கள். ஏன்னா அது கோதுமை மாவு போட்டு அதுதான் ஒரு ப்ராப்ளம், ஒட்டும் கொஞ்சம். அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு நெய் போட்டுக்கோங்க. நெய் போடுறது எதுக்குன்னா, குழந்தைங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கும், இதுக்கு நல்லாயிருக்கும். நெய் போட முடியாது, ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் போட்டால் கொஞ்சம் எப்படி ஸ்மெல் வரும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கம்பேரிட்டிவ்லி நெய்யுமே நிறையா யூஸ் பண்ணால் தான் நல்லதில்லை, கொஞ்சமாக யூஸ் பண்ணால் நல்லதான். நெய் கூட இப்போ சேர்த்துக்கணுன்னு தான் சொல்கிறாங்க இல்லையா? அதனால் நெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதை நீங்கள் மூடி வச்சுருங்க. ஏன்னா நம்ம திருப்பி போட போகிறதில்ல தோசையை. ஸோ மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நல்லா முருகலாக வந்திருக்கும் தோசை. அதில் நம்ம இந்த இப்போ பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கலக்கி வச்சுருக்கோம்ல, அதை வச்சு ஸ்டஃப் சும்மா ஒரு ரோல் பண்ணி கொடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸி ஆக்சுவலி சொல்லப்போனால். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்க ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என் பிள்ளைங்களுக்கெலாம் பிடிச்ச டிஷ்ஷு. அதனால தான் என் பிள்ளைங்க அம்மா அதை பண்ணி காமி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால தான் நான் அதை பண்ணுறேன் இன்றைக்கி. பாருங்கள், நல்லா செவந்துருச்சு தோசை. இப்போ அதை அப்படியே எடுக்கும்போது பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இப்போ நீங்கள் அந்த கலக்கி வச்சுருக்கிற தேங்காய் அதெல்லாம் அப்படியே எடுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரோல் பண்ணிவிடுங்க.
ம். தோசை நல்லா வந்துடுச்சுன்னா போதும். இந்த மாவை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா, இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா இன்னும் நல்லாவே தோசை வரும். ஸோ அவ்வளோதான், பட்டு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இன்னொரு தோசை கூட சுடலாம். அந்த இது இருக்கு இல்லையா, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, அது போட்டு ஒரு தடவை சுட்டால் அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதையும் தேங்காயில் ஒரு கிண்ணத்தில் தேங்காவை எடுத்து அதில் வந்து போட்டு கலக்கிக்கலாம். தேங்காயும் இந்த நாட்டு சர்க்கரையும் ஏலக்காய் தூள் 3மே சேர்த்து கலக்கிக்கலாம். இதுவுமே ரொம்ப நேரம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க கல்லில், இது பாவு மாதிரி உருக ஆரம்பிச்சிடும். அந்த சூட்டுக்கு தோசையிலே உருகி நிற்கிறது தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. அதனால் அப்படியே எடுத்து டக்குன்னு போட்டு கொடுத்துடணும். அது எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது ரோல் மாதிரி. கொஞ்சம் கூட சர்க்கரை போட்டுக்கிட்டேன். நான் இனிப்பு பத்தாதுன்னு ஃபீல் ஆச்சு. ஸோ போட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து தோசை சுடுறது ஒரு கொஞ்சம் நல்ல நேக் தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி கொஞ்சம் ஒட்டி வரும். கேர்ஃபுல்லாக சுடணும். இது ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் விட்டு எண்ணெய் ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, நல்லா நின்றுக்கும் தோசை. இப்போ இதில் நெய் ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும். இப்போ பெரியவங்களுக்கும் பிடிக்கும், ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்களுக்கு இந்த லீவில் வேறு வீட்டில் இருக்காங்க இல்லையா, ஏதாவது பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா, அப்போ இந்த மாதிரி இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவங்களுக்கு நல்லதும் ஹெல்த்தியும் தானே. கோதுமை மாவில் பண்ணி கொடுக்கும்போது ஹெல்த்தி, தேங்காய், அப்புறம் இந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் இன்னும் ஹெல்த்தி. ஸோ இதை வச்சுட்டு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. உள்ளார அப்படி வச்சுட்டு அழகாக ரோல் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஈஸியான வேலை. ஒரு கெஸ்ட்லாம் வந்தாங்கனாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னு இருக்கும் இல்லையா, இது மாதிரி ஒரு பாருங்கள், இப்படி பண்ணிவிட்டு ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சசியின் சமையல் சுவையில் ஏலாஞ்சி பார்த்துருக்கோம். இதை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம்.